வீட்டில் வாழைப்பழம் ரொம்ப கனிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பழத்தையும் சுகரையும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசி சாதம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு தேங்காய் பூ சேர்த்து அரைச்சிக்கணும். இது கூட நாம பேக்கிங் சோடா, கோதுமை மாவு, மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்துக்குங்க. இதை நாம எண்ணெயில கிள்ளி போட்டு பொரிக்க போறோம். அதனால ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. கலந்ததுக்கு அப்புறம் கையால நல்லா ஈவனா இதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையா கிள்ளி போடுங்க. எல்லா பக்கமும் ஈவனா குக் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டியா நல்ல கரகரன்னு இருக்கும். ஈவினிங் இந்த பனானா ஆப்பம் கூட சைடில் காஃபியோ டீயோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம ஃபீலிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்கிரிடியன்ட் லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க.